ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன்றைக்கி நம்ம எக்காலஜியில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்காலஜி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப், அதோடைய சரௌண்டிங், என்விரான்மெண்ட்டோடு எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறது, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது தான் எக்காலஜின்னு சொல்கிறது. லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கானிசம், அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாப்புலேஷன், அப்புறம் கம்யூனிட்டி. இது எல்லாமே ஒரு எக்கோசிஸ்டமில் இருக்கும். பல எக்கோசிஸ்டம் சேர்ந்தது ஒரு பயோம் அண்டு லார்ஜ் அம்பர்லா டேர்ம் பயோஸ்பியர். இது எல்லாத்துக்கும் நடுவில் எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குது, அண்ட் வாட் இஸ் த கிரிட்டிக்கல் காம்பனண்ட் பிஹைண்ட் திஸ் இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது தான் எக்காலஜி. த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு லெவலையும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸு. ஓகே, இண்டிவிஜுவல்ஸுன்றது ஒரு ஆர்கனிசம் எப்படி ஆக்ட் பண்ணும், அதை எப்படி தனியாக இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இண்டிவிஜுவல் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு சிங்குலர் டேர்மாக சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனிசம் பற்றி மட்டும் சொல்கிறது இண்டிவிஜுவல். இதே சிமிலர் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், குரூப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்பீஷீஸ் சொல்லலாம். அதுக்குள்ளே ஜீன்ஸை இன்டர்பீடிங் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜீன்ஸ், லைக் ஹோமோசேபியன்ஸ், அதாவது ஹியூமன்ஸ்லாம் வந்து இந்த சேப்பியன்ஸுன்ற ஒரு இதில் இருந்தால் வந்திருந்தாங்க. ஸோ ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து சொல்லப்போனால் ஒரு ஸ்பீஷீஸ் தான். ஸோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு சொல்லும் போது ஸ்பீஷீஸ்ன்ட்டு வரும். இதுதான் டாக்ஸானமியில் பேசிக் யூனிட். டாக்ஸானமிங்கிறது ஒரு ஸ்பீஷீஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், எப்படி கிளாஸிஃபை பண்ணணுன்றதை ஸ்டடி பண்ணுறது தான் டாக்ஸானமின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன். பாப்புலேஷன்றது என்னென்னா ஒரு டிஃபைன்ட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஒரு ஏரியா சொல்கிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர் உள்ள ஒரு ஸ்டேட்டு, அது மாதிரி அந்த ஏரியாவில் பர்டிகுலர் டைமுக்கு என்னென்ன ஆர்கானிசம் இன்டர்பிரேட் பண்ணுறது, அதாவது ஒரு கம்யூனிட்டி அந்த இடத்துல அந்த டைமுக்கு எவ்வளோ இருக்குன்ற அந்த ஸ்ட்ரென்த்தை தான் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. கம்யூனிட்டி ஆஃப் இன்டர்பீடிங் ஆர்கானிசம் ஆக்குப்பைங்க டிஃபைன்டு. இன்டர்பீடிங் ஆர்கானிசம் தான் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸு, சில மேமல்ஸு, இது எல்லாமே இன்டர்பீடிங் ஆர்கானிசம்ஸ் தான். பிளான்ட்ஸ் கூட சில இதை கொண்டு வரலாம். ஸோ பாசிட்டிவ், இப்போ அதாவது பர்த்து, இமிக்ரேஷன்னா வெளியிலேருந்து அந்த இடத்துக்கு வந்தால் அங்கே இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும். நெகட்டிவ்னா அது அந்த ஆர்கனிசமோடைய டெத் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை எமிக்ரேஷன், அந்த இடத்த விட்டு அது கிளைமேட் சேஞ்சினாலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அன்சூட்டபிள் கண்டிஷன்னால் இடத்த விட்டு வெளியே போயிருக்கலாம். ஸோ நெகட்டிவ் ஆகும், அதாவது பாப்புலேஷன் கம்மியாகும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை இப்படி தான் டேர்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. ஒரு இடத்துல எந்த பிளான்ட்டு, என்ன ஒரு ஸ்பீஷீஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த கம்யூனிட்டியவே டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டியில் கிராஸ் தான் டாமினண்ட்டு. அங்கே வந்து ஹர்ப்ஸ் இருக்கும், மற்ற ட்ரீஸ் எல்லாமே இருந்தாலும் கிராஸ் டாமினேட்டாக இருக்கிறதால அது கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இதையே மேஜர் மைனர் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். மேஜர்ங்கிறது சைஸ் வாரியா, அதாவது லார்ஜர் சைஸில் இருக்கணும், அண்டு அதோட எனர்ஜி இது வந்து சன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் சன் தான், அண்டு இது மேஜர் லார்ஜர் இன் சைஸாக இருக்கும். மைனர்ன்றது இந்த மெஜர் கம்யூனிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அதாவது மோஸ்ட்டாக அந்த நெய்பரிங் கம்யூனிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் அந்த கவுடங் பேட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி மாதிரி இருக்கும், லிச்சன்ஸு, லைக் ஆல்கே மாதிரி இருக்கும், ஒரு அட்டை மாதிரி. ஸோ அது அந்த கவுடங் பேடில் இருக்கிறதெல்லாம் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த லிச்சன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் த நெய்பரிங் கம்யூனிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அண்டு ஒன்றுத்த இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்தையும் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்ட்ராக்ஷன் சச் தட் எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ளே எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃப்ளோ நடக்குதுங்கிறது தான் இந்த எக்கோசிஸ்டம். அதாவது இந்த இடத்துல தான் இது எல்லாமே நடக்கிறது. அண்டு அதில் உள்ளது தான் எக்காலஜிக்கல் நீஷ். இது என்னென்னா, நீஷுங்கிறது அந்த ஒரு ஸ்பீஷீஸ்க்குன்ட்டு இருக்க யூனிக்கான ஃபங்க்ஷனல் ரோல். அதாவது ஒரு ஹேபிட்டேட்டில் பல ஸ்பீஷீஸ் இருக்கலாம், ஆனால் அந்த நீஷுங்கிறது அந்த ஸ்பீஷீஸ்க்கான பர்டிகுலர் ரொம்ப யூனிக் ரோல். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து
இதோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஆர்கானிசம் அந்த ஒரு எக்கோசிஸ்டமே கன்சர்வ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். அதாவது ஒரு ஹேபிட்டட்டில் எக்கச்சக்க ஸ்பீஷீஸ் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் நீஷுங்கிறது யூனிக்காக இருக்கும். இப்போ வந்து நீஷே வந்து பல விதமாக பார்க்கலாம். ஹேபிட்டட் நீஷுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஆர்கானிசம் வாழுது, எல்லா ஆர்கானிசமுக்கும் சேம் ஹேபிட்டட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷெல்லாம் இதில் தான் இருக்கும், பாண்டு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் தான் இருக்கும். அது மாதிரி மற்ற ஸ்பீஷீஸ்லாம் டெரஸ்ட்ரியலில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஹேபிட்டட் நீஷ். ஃபுட்டுன்னும் போது அது அந்த ஆர்கானிசம் என்ன சாப்பிடுது, எப்படி டீகம்போஸ் பண்ணுது, அண்ட் இது சாப்பிட்றதுனால மற்ற ஆர்கானிசமோட எப்படி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரோல் அது ஃபுட் நீஷ். ரீப்ரொடக்டிவ் நீஷ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய பாப்புலேஷனை அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த டைமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டாய்ஸ் இருக்கு இல்லையா, டாட்டாய்ஸ்லாம் வந்து அது எக் லே பண்ணணுன்னா அது எங்கே ஃபஸ்ட்டு அது ப்ரிஃபரபிளான என்விரான்மெண்ட் அண்டு எந்த இடத்துல அது எப்போவுமே லே பண்ணுமோ அதே இடத்துக்கு அது எங்கே இருந்தாலும் வந்து ஒரே இடத்துலையே லே பண்ணணும் சில டாட்டாய்ஸ்லாம். ஸோ அது வந்து அதுக்கான உள்ள ஒரு நீஷு சொல்லப்போனால். ஸோ ஃபிசிக்கல் கெமிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு, ஷேப்பு, டெம்பரேச்சர் இதெல்லாம் தான் டிட்டர்மைன் பண்ணும் அதோடைய என்ன சொல்கிறது எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ நீஷும் ஹேபிட்டட்டும் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நீஷுங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ரொஃபஷன் மாதிரி. இப்போ எல்லாத்துக்கும் சேம் லைஃப் ஸ்டைல் இருக்குமான்னு கேட்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும், பிகாஸ் தட் இஸ் யூனிக் டு த பர்சன். அதே மாதிரி ஹேபிட்டட்ன்றது அட்ரெஸ்ஸு. அதாவது ஒரு ஹேபிட்டட்டில் இப்போ ஒரு காம்பவுண்டுன்னு வச்சுன்னா நிறைய ஃப்ளாட் இருக்கலாம், நிறைய கம்யூனிட்டி இருக்கலாங்க. ஸோ அது ஹேபிட்டட் அண்ட் எல்லாருமே அங்கே வாழ்வாங்க. இப்போது இதுதான் ஸ்பீஷீஸ்க்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அண்டு ரெண்டு சேம் ஸ்பீஷீஸ் சேம் நீஷ் உள்ள ஸ்பீஷீஸ் ஒரே இடத்துல இருக்காது. ஸோ நோ டூ ஸ்பீஷீஸ் இன் அ ஹேபிட்டட் ஹேவ் சேம் நீஷ் பிகாஸ் காம்படிஷன் இருக்கும்னு சொல்லி. பட் ஹேபிட்டட்னு பார்த்திங்கன்னா பல ஸ்பீஷீஸ் ஒரே ஹேபிட்டட்டை ஷேர் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரூஸ் ட்ரீ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த எல்லோ ரம்ப்டு வாப்லர் அப்படின்ற பேர்டு என்னென்னா அது லோவர் போர்ஷன் ஆஃப் த ட்ரீயை மட்டும்தான் அது சாப்பிடும், அங்கே மட்டும்தான் அது இருக்கும். இதே கேப் மே வாப்லர் அப்படின்ற ஒரு பேர்டு இருக்குது, அந்த ட்ரீலே டாப் மோஸ்ட் பொசிஷனில் அங்கே தான் இருக்கும், அந்த இடத்துல தான் அது சாப்பிடவும் செய்யும். அங்கே இருக்கிற என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அது வாழும். ஸோ ஒரே இடம் தான் அதுக்கு, அந்த ட்ரீங்கிறது ஒரே ஹேபிட்டட் தான் அந்த எல்லா பேர்ட்ஸுக்கும். பட் பாட்டம் போர்ஷனில் மட்டும் ஒன்று இருக்கும், டாப் போர்ஷனில் மட்டும்தான் ஒன்று சாப்பிடும், அங்கே இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடும். ஸோ அது அதோட நீஷ் அப்படி தான் சொல்கிறது. இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து பயோம். ஓகே, பயோங்கிறது ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஹேபிட்டட் கூட சொல்லலாம். அதாவது ஒரு பிக்கெஸ்ட் அம்பர்லா டேர்ம். பயோஸ்பியருக்கு கீழே நம்ம பார்த்தோம் பயோம்ட்டு. மேஜர்லி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. அதாவது அது உள்ளே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், சிமிலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொரு பிளான்ட்ஸும் அனிமலும் அந்த ஹேபிட்டட்டை முழுசாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதாவது பயோம்னு சொல்லுது. இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் பயோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு அங்கே இருக்க அந்த ஃபுட்டு அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே பிளான்ட்ஸும் இருக்கும், அனிமல்ஸும் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெயின் ஃபாரஸ்ட் பயோம். பல ஹேபிட்டட்டு சேர்ந்தது தான் பயோம்ன்றது. அதில் வந்து சப் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எக்கோட்டோன். அதாவது ரெண்டு பயோமுக்கும் நடுவில் உள்ள ட்ரான்சிஷன் ஏரியா இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டுக்கு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ஸ்மால் ட்ரான்சிஷன் ஏரியா, அதுதான் எக்கோட்டோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்லேருந்து அக்வாட்டிக் போகிறதுக்கு நடுவில் மார்ஷ் லேண்ட் இருக்கும். ஸோ அது எக்கோட்டோன். அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நார்மலாக ரெண்டு எக்கோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். ஏன்னா இதிலேருந்து வர ஸ்பீஷிஸும் கொஞ்சம் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும், அதுக்குள்ளேருந்து வரதுக்கும் அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், பாப்புலேஷனுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து மெரைன் எக்கோசிஸ்டமுக்கும் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த மேங்க்ரூவ். நீங்கள் இந்த சுந்தர்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மெரைன் சீயோடது, மேலே வந்து டெரஸ்ட்ரியல். ஸோ மேங்க்ரோவ் அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெசர்ட்டு. இப்போ ஃபாரஸ்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் அவைலபிலிட்டி, இந்த ட்ரை கண்டிஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இது டெசர்ட்டாக மாறிடும், நடுவில் கிராஸ்லேண்டு.
ஸோ இதை தான் எக்கோடோன்னு சொல்கிறது. எக்கோ கிளைன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒரு எக்கோசிஸ்டமுக்கும் இன்னொரு எக்கோசிஸ்டமுக்கும் உள்ள கிராஜுவல் சேஞ்சை சொல்லலாம். அது வந்து ஜோன் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து கிராஜுவல் சேஞ்சு. ஒரு அதாவது டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்லேருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எமர்ஜ்டு பிளான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்கும், அப்புறம் சப்மர்ஜ்டு பிளான்ஸ் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமாக மாறிடும். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறது தான் அந்த எக்கோ கிளைன்னு சொல்கிறது, அந்த கிரேடியண்ட்டோட கிராஜுவல் சேஞ்சு. அதில் வந்து எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. எட்ஜ் எஃபெக்ட் என்னென்னா, இந்த எக்கோடோன் மாதிரி ரீஜன் இருக்குது இல்லையா, அந்த 2 ரீஜனுக்கு நடுவில் டிரான்சிஷன் ரீஜன், அங்கே வந்து ஸ்பீஷீஸோடைய பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் இருக்க எக்கோசிஸ்டம் உள்ள ஸ்பீஷீஸும் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக இதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது எட்ஜ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல மட்டுமே கூட சில ஸ்பீஷீஸ் வரலாம். இந்த பேர்ட்ஸ் டென்சிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோடோன் ரீஜனில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பயோஸ்பியர், இப்போ தான் ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். டாப் மோஸ்ட்டுங்கிறது தான் பயோஸ்பியர். இது வந்து எல்லா ஆர்கனிசமும் சேர்ந்தது. அதாவது டெட் அண்ட் டீகேட் மேட்டர், அதாவது டெப்டிவோர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம் இது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்பியரோடைய லிங்க் இருக்குது. அண்ட் ஹைட்ரோஸ்பியரை வச்சு லித்தோஸ்பியர், ஹவு இட் இஸ் கனெக்டட், அண்ட் லித்தோஸ்பியர் டு அட்மாஸ்பியர், இது மூணுத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே பயோஸ்பியர் அடங்கினது தான். அதாவது பயோஸ்பியருங்கிறது ஒரு லைஃப் ஃபார்ம் எங்கே எப்படி இருக்கணும், அண்டு இதுக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷன், எனர்ஜி ஃப்ளோ எல்லாத்தையும் ஒரு டேர்மில் கொண்டு வரலாம். என்விரான்மெண்ட்டே ஒரு டேர்மில் கொண்டு வரணும்னு கேட்டால் பயோஸ்பியர்னு தான் சொல்கிறோம். இதை வச்சு தான் இந்த லைஃப் ஃபார்முங்கிறதே த்ரைவ் ஆகிறது. இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், அதாவது நார்த் போல் சவுத் போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதுவாக இருக்கும், கோல்டு கிளைமேட்டாக இருக்கும், ஹையஸ்ட் மவுண்டன்ஸு, அப்புறம் டீப் ஓஷன்லாம் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, அங்கே லைஃப் ஃபார்மே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது. பிகாஸ் அந்த ஹாஸ்டல் கண்டிஷன்றதுனால. இப்போ இதே வேறு எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 8000 மீட்டர்ஸ் மேலெலாம் இருக்கும்போது இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஃபங்கை பாக்டீரியாவுக்கெல்லாம் அதுக்கான ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் இருக்கணும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் வார்ம்னஸ் அண்ட் அந்த ஹியூமிடிட்டி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 8000 மீட்டருக்கு போகும்போது இதோட க்ரைட்டீரியாலாம் ஒன்றா அப்படியே எலிமினேட் ஆகிட்டே வருமா? ஸோ அதுக்கு பேசிக் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு பண்ணுறதுக்கே எதுவுமே எனர்ஜியே கிடைக்காத போயிடும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 90% இருக்காது. சிலது மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு சில வர லெசன்ஸில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டாபிக் அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டாச் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.